அவர் பேர் வந்து ஒரு அந்த அதிகாரியின் பேர் வந்து பாலமுருகன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்படின்னா, முறைகேடாக வந்து மணல் அள்ளுவதற்கு அவர் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்குது. இங்க இருந்து கேரளாவுக்கு வந்து மணலை வந்து குவாரியில இருந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்குது. சரி, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் நடந்தவரின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும், விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்படி ஒரு ஒரு விசாரணை நடத்தி அதுக்கு கோர்ட்ல ட்ரையல் போய் அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு நிலைக்கு வரணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த அதிகாரியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரியை காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு சரியான முறையா? அவர் வந்து ஒரு முறைகேடு நடத்திருக்காருன்னு சொன்னா உடனடியாக அவர் மேல நீங்க என்ன பண்ணிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவரை நீங்க வந்து இம்ப்ரிசன்மென்ட் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அவர் மேல நீங்க வழக்குகள் வந்து தொடுத்து அவரை மேல நீங்க விசாரணை நடத்தி எந்த குற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு குற்றம் நடந்திருக்குது, யாராக இருந்தாலும். ஏன்னா வந்து ஒரு அரசாட்சின்னு சொன்னா அது உங்களுடைய அரசாங்கத்தில எந்த ஒரு அரசாங்கத்திலும் குற்றம் விளைவித்தால் அதற்கு பொறுப்பு வந்து நீங்க தான். அப்ப நீங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கீழே ஒரு தவறு நடந்திருக்குதுன்னா அந்த தவறை வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து குற்றம் நடந்திருக்குன்னு தெரியுது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவரை தூக்கி ஒரு காத்திருப்போர் பட்டியலில் வைத்தீங்கன்னா அதிகாரிகளை வந்து காத்திருக்க சொன்னா மட்டும் அது வந்து சரியாயிருமா? இப்ப இங்க இருந்து எவ்வளவு மணல் கடத்தப்பட்டிருக்குது, எவ்வளவு மணல் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மணல் வந்து நாளைய ஒரு வருங்கால ஒரு சமுதாயத்துக்கு வந்து வேணும் இல்லையா? நீங்க வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆற்றில் இருந்து எடுக்கக்கூடிய மணல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து என்ன ரேட் வந்து இன்னைக்கு போகுது. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு லாரி வந்து ஒரு 4.5 யூனிட் ஒரு லாரியோடைய அந்த மணல் வந்து மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுது. சரி, இவங்க ஆற்றுல வந்து எவ்வளவு எடுக்கிறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கே போயிருது. ஒரு 10% கம்மியாக தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. ஸோ 90% ஆஃப் த அமௌண்ட் யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மணல் பிசினஸ் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு தான் போகுது. ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும், அதுலயும் ஒரு இடி வழக்கு ஒன்று வந்தது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குவாரிக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க விசிட் பண்ணணும், அவங்க செக் பண்ணணும். இப்போ இவ்வளோ வால்யூம் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா